டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். புதுசாக பார்க்கக்கூடிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு லிங்க் இருக்குது. இதை பயன்படுத்தி யாருக்காவது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா இதில் இருக்க லிங்கை பயன்படுத்தி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப் இருக்குது. இதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட் அப்டேட் நான் தந்துட்டுருக்கேன். ஸோ அது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, நான் நேற்று தந்த லெவல்ஸ் எல்லாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் எந்த மாதிரி ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஜீரோ டு ஹீரோ நம்ம சொன்னபடி லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் தந்தேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி டெலிகிராம் குரூப்பில் நான் சொன்ன லெவல்ஸ் எல்லாம் என்ன ஆயிருக்கு அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கைஸ், இதுதான் நான் 24th என்னென்ன லெவல்ஸ் அப்படின்றத யூடியூப்பில் நான் வீடியோ போட்டிருந்தேன். அதை ஷேர் பண்ணியிருந்தேன் டெலிகிராமில். அதே மாதிரி நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு டியூட்டிக்கு போயிட்டு நான் குவைத்தில் ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ணுறேன் கைஸ். நான் டியூட்டிக்கு ஷிஃப்ட் டியூட்டியில் இருக்கேன், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ அதனால் இந்தியா டைமுக்கு 4:31 நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிட்டு ஆஸ் பர் மை லெவல்ஸ் நீங்கள் ட்ரேட் எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய்ட்டு தூங்க போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் இந்தியா டைமுக்கு 2:20 தான் நான் எழுந்துச்சி ஸோ மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்கேன் அப்படின்றத அப்டேட் பண்ணேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் 25,100 காலார் போட்டு செக் 25,000 காலார் போட்டு ஜீரோ டு ஹீரோ இன்றைக்கி இருக்கும் அப்படின்றத நான் 2:26 சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கி மார்க்கெட் ஸ்டார்டிங்லேயே லைட்டாக மொமெண்டம் மேலேருந்து கீழே புட் ஆப்ஷனில் உங்களுக்கு 2500 ஆல்ரெடி 101 வரையும் போயிருப்பான், 106 வரையும் போயிட்டான். அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கே பாருங்கள். ஸோ எவ்வளோ அழகாக நான் 2:30க்கு அப்புறம் நான் சொன்ன லெவல்ஸில் எவ்வளோ அழகாக 25,100 புட் ஆப்ஷன் 35 ரூபாலேருந்து நமக்கு ஒரு 48 ரூபா வரையும் போயிருப்பான் நினைக்கிறீங்க. பாருங்கள், 45. ஸோ 25,100 புட் ஆப்ஷன் அபவ் 14 ரீச் 35 to 36 மணி டபுள்டுன்னு நான் போட்டிருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 45 வரையும் போயிருந்தான். ஸோ 35 சஸ்டெயின் ஆச்சுன்னா அதுக்கு மேலே 58 வரையும் போவான்றதை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள், 68 நெக்ஸ்ட் டார்கெட் 68, 58, 68 நான் போட்டிருந்தேன். மார்க்கெட் எது வரைக்கும் போயிருக்கான் பாருங்கள், 45 வரையும் போயிருக்கான். ஓகே கைஸ், இதான் லாஸ்ட் மூமெண்ட்டில் ஜீரோ டு ஹீரோ நான் சொன்னது. ஸோ நல்ல ஒரு இம்பேக்டாக இருந்தது. இங்கே பாருங்கள், 25,100. ஸோ 14 ருபீஸ்லேருந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் அது ட்ரேட் எடுங்கன்னு. ஸோ யாராவது ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக ஒரு 45 ருபீஸ் ஒரு லாட் எடுத்திருந்தால் கூட உங்களுக்கு நல்லா சூப்பராக ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஓகே கைஸ், இதுதான் நம்ம லைவ் மார்க்கெட்டில் நம்ம தரக்கூடிய அப்டேட்ஸு. ஸோ வாங்க, நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்க போகுது அப்படின்றத நம்ம சார்ட்டின் அடிப்படையிலையும் ப்ரீமியம் கால்குலேஷன் அடிப்படையில் ஃபிபனாச்சி சார்ட் அடிப்படையில் நம்ம போய் பார்க்கலாம். கைஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஸோ பேங்க் நிஃப்டி க்ளோசிங் 57,066 இருந்தாலும் நமக்கு இந்த என்எஸ்சி சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அதிகமான கான்ட்ராக்ட் பார்த்தீங்க செல்லர்ஸ் இதில் பண்ணியிருக்காங்கன்னா 57,000 கால் அண்ட் புட் ரெண்டுமே தந்திருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் நீங்கள் கால் அண்ட் புட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி காலை ஆட் பண்ணிக்கோங்க, புட்டை மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் சைட் அண்ட் டவுன் சைடில் ஒரு கிடச்சிரும். இருந்தாலும் 57,100 ஸோ அவனும் கால் அண்ட் புட் இங்கே இம்பேக்ட் இருக்கிறதுனால அவங்களும் நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருப்பாங்க. அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. 57,200 கால் அண்ட் புட். ஸோ 57,000, 57,100, 57,200 இந்த 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸுமே ஒரு நல்ல ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம நிஃப்டி சார்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு 25,000 புட் ஆப்ஷன் மேலே தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25,200, 25,500, 25,100 புட்டு, 25,100 கால். ஸோ இவங்க ரெண்டு பேரும் நாளைக்கு ஒரு இம்பேக்டான ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருப்பாங்க. 25,100 கால் ஆர் புட்டு. ஸோ அதன் அடிப்படையில் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு இம்பேக்டை ப்ராஃபிட்டில் கிடைக்கும். ஓகே கைஸ், நான் 25,000 அடிப்படையில் மார்க்கெட் 25,062 க்ளோஸ் ஆனதுனால நான் ரவுண்டு வேல்யூவாக 25,000 எடுத்திருக்கேன். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு அப்சைட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 25,132லேருந்து 25,349 வரையும் தந்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு லெவலும் நீங்கள் ட்ராப் பண்ணி லெவல் வச்சுக்கோங்க. அந்த அப்சைடில் வரும்போது ஒவ்வொரு லெவலும் ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப சப்போர்ட் எடுத்து மேலே போகிறானா இல்லைனா அதை பிரேக் பண்ணி கீழே ஃபால் ஆகுறான்னு பார்த்துக்கோங்க.
அப்படி ஃபாலோ ஆகும்போது நமக்கு டவுன் சைடில் என்னென்ன சப்போர்ட் இருக்குது அப்படின்றத ஸோ இந்த 25,000 புட் ஆப்ஷன் அடிப்படையில் நான் தந்திருக்கேன். கால் அண்ட் புட் அந்த ப்ரீமியம் அடிப்படையில் நான் தந்திருக்கேன். 24,963லேருந்து 24,651. இது எக்ஸ்ட்ரா வைட் ரேஞ்ச். இது இந்த வேல்யூ வந்து வைட் ரேஞ்ச் வேல்யூ. நீங்கள் மேக்ஸிமம் வந்து 825 வரையும் ஃபாலோ பண்ணுங்கள். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் சைடில் 263 302 இது வரைக்கும் பாருங்கள். 349ன்றது வைட் ரேஞ்ச் வேல்யூவாக இருக்கும். ஓகே கைஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட 50 மினிட்ஸ் சார்ட் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இப்போ க்ளோஸ் ஆன லெவல்லேருந்து மார்க்கெட் வந்து அப் சைடில் அதிகபட்சம் போச்சு அப்படின்னா 25,245 அதுதான் வந்து அப் சைட் டார்கெட்டாக இருக்கும். டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் ஜோன்லாம் ட்ராப் பண்ணியிருக்கேன். 25,000 வந்து ஒரு சைக்காலஜிக்கல் லெவல். அதை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப கீழே ஃபால் ஆகும்போது உங்களுக்கு இனிஷியலாக இந்த பாட்டம் சப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஜோன் இங்கே வரைஞ்சிருக்க பாருங்கள். 24,882லேருந்து 920 இந்த ஜோன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும். அதையும் உடைச்சி கீழே வரும்போது 24,700 24,733 இந்த லெவல் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது நிஃப்டியில். ஓகே கைஸ், இதுதான் வந்து நிஃப்டியோட ப்ரீமியம் சார்ட் லெவல்ஸ். நாளைக்கான நிஃப்டி ப்ரீமியம் கால்குலேட்டர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ் லெவல் ஃபார் பிகினர்ஸ். ஓகே கைஸ், இந்த 25,100ன்றது 123 அப்படின்ற ப்ரைஸை வந்து தக்க வச்சாங்க அப்படின்னா மேற்கொண்டு இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து தக்க வச்சுப்பாங்க. 237 வரையும் அவங்க மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 60 வரையும் இருக்குது டவுன் சைடில். ஓகே கைஸ், அதேமாதிரி 25,000 ஒரு இம்பேக்ட் வேல்யூவாக இருக்கும். 2500 இந்த ரெண்டுமே கால் ஆர் புட் வந்து கம்பேர் பண்ணி பார்த்து ட்ரேட் எடுங்க. அதோட என்ட்ரி ப்ரைஸ் இங்கே தந்திருக்கேன். அடுத்தது பேங்க் நிஃப்டி 57,000 கால் ஆர் புட். அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப் சைடில் வந்து இருங்க, நான் நோட் பண்ணிடுறேன், எடிட் பண்ண மறந்துட்டேன். 1 second கைஸ். பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 57,000 காலார் போட்டு இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா காலில் இருக்கக்கூடிய லோ ஹை க்ளோஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அப்சைட் லெவல் கிடைக்கும். அதே மாதிரி புட்டோட லோ ஹை க்ளோஸ் ப்ரீவியஸ் க்ளோஸை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா டவுன் சைட் லெவல் கிடைக்கும். இந்த க்ளோசிங் வேல்யூவோட கால் அண்ட் புட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி ஆவரேஜ் வேல்யூ எடுத்திங்கன்னா அதை கால் சைட்லேயும் ஆட் பண்ணிக்கணும், புட் சைடில் மைனஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி ஆவரேஜ் எடுத்து அதையும் கால் அண்ட் புட் கூட ஆட் அண்ட் மைனஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்படி மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்சைட் லெவல்ஸ் வந்து 57,310, வைட் ரேஞ்ச் வேல்யூ வந்து 57,721 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடில் மார்க்கெட் வந்து 57,000 பிஎஸ்ஐ லெவலில் பிரேக் பண்ணி கீழே போகிறான் அப்படின்னா 56,791லேருந்து டவுன் சைட் லெவலில் ஒவ்வொரு சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா வைட் ரேஞ்ச் சப்போர்ட் வந்து பாட்டமில் 56,279. ஓகே கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் அந்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 57,000 கீழே ஒரு சப்போர்ட் இருக்குது பிஎஸ்ஐ லெவல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஐ லெவல் 57,000 இங்கே ஒன்று பிளாக் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 60 பாயிண்ட் வந்து அங்கேயே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போனால் அப்படின்னா அப்சைடில் இருக்கக்கூடிய இந்த 629 வரையும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 300க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டான் அப்படின்னாலே மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் ஆகி 700 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே பிரேக் ஆகி இந்த சப்போர்ட்டை உடைச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 57,000 பிஎஸ் லெவலில் உடச்சி ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப கீழே வரும்போது ஃபஸ்ட்டு 56,850 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே 56,719. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜோன் வந்து ஒரு 56,610 இந்த லெவல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் ஆக்ட் ஆகும். அதையும் பிரேக் பண்ணி கீழே வரும்போது இன்னொரு சைக்காலஜிக்கல் லெவல் 56,500. ஸோ அதை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி கீழே வரும்போது அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ், இந்த ஜோன் எல்லாமே டிமாண்ட் ஜோனு. இங்கே வந்து பையர்ஸ் வர ஆக்டிவாக இருப்பாங்க. திரும்பவும் வந்து என்ட்ரி வந்து மார்க்கெட் வந்து மேலே ஒரு மேலே வந்து புல் மூமெண்ட்டை வந்து தரத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் இங்கே பிஎஸ்ஐ லெவல் இருக்கிறதுனால இங்கே வந்து ரிஜெக்ஷன் எடுத்தான் அப்படின்னா ஃபர்தராக கீழே வந்து இந்த 56,000 வரைக்கும் ஃபைனலாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் கைஸ் நாளைக்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸு.
ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட ப்ரீமியம் கால்குலேஷன் பண்ணி நான் தந்திருக்க இந்த ஸ்ட்ரைக் லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 57,100 57,000 ஒரு இம்பேக்ட் ஜோனாக இருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸோட பிஇபி லெவலை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பிஇபி லெவலில் யார் கால் இல்லைனா போட்டு யார் தக்க வைக்கிறாங்களோ அவங்களோட டார்கெட் லெவல் இங்கே தந்திருக்கேன். அதே மாதிரி அவங்களோட சப்போர்ட் இந்த பிளாக்ல வந்து சப்போர்ட் லெவல் தந்திருக்கேன் பாருங்கள். இந்த ஜோன் வரும்போது மார்க்கெட் வந்து எப்படி இம்பேக்ட் தரான் அப்படின்றத நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த ஒரு ஆதரவு மட்டும் கொடுங்க. ஸோ கைஸ், நான் நேற்று வீடியோ இவ்வளோ ஏர்லி மார்னிங் வரையும் முடிச்சிருந்து டியூட்டிக்கு போயிட்டு வந்து வீடியோ போட்டிருக்கேன். பட் இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து போடுறதுக்கு நீங்கள் தரக்கூடிய சப்போர்ட் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு 16 பேர், 25 பேர், 27 பேர், 24 பேர், 12 பேர் இந்த மாதிரி தான் பார்த்துருக்கீங்க. பட் ஏன் வியூஸ் இன்னும் போக மாட்டேதுன்னு தெரியல. ஸோ எனிவே பிகினர்ஸ்க்காக நான் தொடர்ந்து என்னோடய சைடில் என்ன பண்ண முடியுமோ என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். ஸோ தயவு செஞ்சு என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட டெலகிராம் குரூப்பு. இதில் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு லைவ் மார்க்கெட்டில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி கைஸ், எல்லா நேரமும் ட்ரேடிங்கில் ஃபுல் டைமாக உட்காந்துருக்காதீங்க. அது உங்கள் டைமு எல்லாமே வந்து உங்கள் பாடி ஹெல்த் எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். ப்ளஸ் நீங்கள் ஓவர் ட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் கேபிட்டல் லாஸ் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்குது. தயவு செஞ்சு அந்த மாதிரி தப்பு மட்டும் பண்ணாதீங்க. மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு பிகினிங்கில் ஒரு மார்னிங் 9:15 டு ஒரு 10:30 மணி வரையும் ட்ரேடிங் செக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் எப்போவுமே ட்ரேட் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணி நமக்கான மொமெண்டம் பிஇபி லெவல் கிடைக்குதான்னு பார்த்துட்டு இங்கே பாருங்கள், நான் அது கூட போட்டிருப்பேன். ஸோ நமக்கு இந்த பிஇபி லெவலை பிரேக் பண்ணி திரும்ப ரீடெஸ்ட் பண்ணி வரும்போது இங்கே ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கும். ஓகே கைஸ், பழைய சார்ட்டில் போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ இப்போல்லாம் மார்க்கெட் வந்து நம்ம பிஇபி லெவலை வந்து பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் மேலே போகும்போது ஒரு இம்பேக்ட் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டமாக இருக்கும். அட் த சேம் டைம் இன்னொரு பிஇபி லெவலுங்கிறது கம்பேர் பண்ணணும். இப்போ ஸ்பாட் இந்த ஏரியாவில் இருக்கான், 25,100 இருக்கான் அப்படின்னா புட் ஆப்ஷன் 25,200 புட் ஆப்ஷனை நீங்கள் கம்பேர் பண்ணணும். அதே சமயம் 25,000 கால் ஆப்ஷனை நீங்கள் கம்பேர் பண்ணணும். யார் ஸ்ட்ராங் ஆகிறா யார் வீக் ஆகிறான்றதை பார்த்து கம்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அட் த மணியில் நீங்கள் வந்து கரெக்டாக ட்ரேட் எடுக்கலாம். மார்க்கெட் வந்து அடுத்த மொமெண்டம் எங்கே போகிறான், கால் சைடாக புட் சைடான்றதை நீங்கள் வந்து அட் த மணியை ட்ரேட் எடுத்து இங்கே கற்றுக்கலாம். ஓகே கைஸ், ஸோ அதுக்கு நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டியது கால் சைடில் ஸ்பாட்லேருந்து 100 பாயிண்ட்டு யார் எங்கே இருக்காங்களோ பிஃபோராக இருக்காங்களோ 600 இருக்கான் அப்படின்னா 500 எடுத்து பாருங்கள். அதே மாதிரி அந்த பக்கம் 700 புட் ஆப்ஷன் எடுத்து பாருங்கள். ஓகே கைஸ், இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்பாட் எங்கே ஓப்பன் ஆகிறோன்னா அதை பொறுத்து இதெல்லாம் மாறும். ஓகே கைஸ், ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். Thank you. Bye. Good night.